அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் சிக்கிறாதானே? அவன்லாம் சிக்கவே மாட்டாத்தா, கவலையே படாத. மாமா, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் மாமா. இதுல உங்களுக்கு என்ன சிரிப்பு வருது? இத்தா, எனக்கு தெரிஞ்சதை சொல்லுத. என் மவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் நைஸா நழுவிடுவான். அவன் கழுவுற மீன்ல நழுவுற மீன். நீ வேற அவனை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. விடுத்த இப்படி சொல்லி சொல்லியே நீங்க தான் சண்முகத்தை உசுப்பேத்தி விட்டுருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ச்சே. இல்லே என்னல 10 மணி ஆனே இவங்க சுறுசுறுப்பா இருக்கானுவ. ஏன்பா இது என்ன உங்களோட வீடுன்னு நினைச்சியா? போலீஸ் ஸ்டேஷன்ப்பா. டியூட்டின்னு வந்துட்டா இவங்களுக்கு நைட்டு பகல்னு எதுவுமே கிடையாதுல்ல. அண்ணி, மைனி போன் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குனே. அது ஒருவேளை மைனி கண்டுபிடிச்சிட்டாவளோ? நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கேன்னு ஏதாச்சும் உளறிப்பிட்டியா? ஐயோ, அண்ணே எங்க போயிருக்காருன்னு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணிட்டனே. சொல்லிட்டலா, ஒரு மொத்தம் நான் பாத்துக்கிட்டேன். இப்ப எப்படி உள்ள போறதுன்னு மட்டும் யோசிங்க. ஐயோ அண்ணி, வீரா வரானே. ஐயோ சண்முகம் போச்சு. வென வந்து வாசல்லே நிக்குது. இவ்வளவு தாண்டி எப்படி போறது? இல்லே இப்ப என்ன இந்த கெட்டப்ல உனக்கு அடையாளம் தெரிஞ்சால? இல்லனே தெரியல. அப்ப அது போதும். அப்ப வீராக்கு என்ன அடையாளம் தெரியாது. அப்படியே எப்படியாச்சும் உள்ள போயிடுவேன் நான். சரி, இப்ப என்ன பண்ண போற? இல்லே நேராவே உள்ள போக வேண்டியதாம்ல. அண்ணே கொஞ்சம் பார்த்து போயிட்டு வானே, மாட்டிக்கிட போறேன். இல்லே திரும்ப திரும்ப அபசகனமா பேசாதல, நான் பாத்துக்கிட்டேன். அப்பனே முருகா, நீதான்ப்பா துணையா இருந்து அந்த ரவுடி பைய ஃபைலை கண்டுபிடிச்சு பத்திரமா வெளியில வரதுக்கு உதவி செய்யணும். அண்ணே ஜாக்கிரதை. வெற்றியோட திரும்பி வாப்பா. அக்கா, நான் இந்த ஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நான் செக் பண்ணிட்டேன்னு சொல்லி சேர் கிட்ட கொடுத்துருங்க. ஓகே மேடம். ஹலோ மிஸ்டர். அண்ணாச்சி என்ன மாட்டிக்கிட்டாரா? ஆமாலே, உங்களை தான். யா உங்க பேனா கீழே விழுந்துருச்சு. क्या पैना? உங்க பெண்ணை நீங்க கீழே மிஸ் பண்ணிட்டு போறீங்க. शुक्रिया शुक्रिया.